Hello all, welcome to Tamil Trader. நான் சுதர்ஷன், with 9 years of experience in trading. நம்ம வந்து intraday series பார்த்துட்டு இருக்கோம் and already நம்ம வந்து ஒரு முக்கியமான strategy with stock selection வந்து பார்த்துருந்தோம். ரொம்ப சிம்பிளிஃபைடான மார்னிங் நீங்கள் ஒரு 10 மணிக்குள்ளே எப்படி ட்ரேட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன கான்செப்டாக இருக்கும் அது ஆக்சுவலி. ஸோ சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கமிங் டு டுடேஸ் டாபிக், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் கான்செப்ட், செகண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ரைட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்கான, ரொம்ப லாஜிக்கலான ஒரு கான்செப்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும். எஸ், இந்த கான்செப்ட் பேர் என்ன, டேரெக்டாக நான் வந்து கான்செப்டுக்குள்ள போயிடுறேன். இந்த கான்செப்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பிடிஹெச் பிடிஎல் கான்செப்ட். இந்த கான்செப்டுக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பிடிஹெச் பிடிஎல் கான்செப்ட். பிடிஹெச்னா என்னன்னா ப்ரீவியஸ் டே ஹைன்னு அர்த்தம், பிடிஎல்னா என்னன்னா ப்ரீவியஸ் டே லோன்னு அர்த்தம். அது என்ன பிடிஹெச் பிடிஎல்? ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்படி மூவ்மெண்ட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே நேத்தோட மூவ்மெண்ட்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து டியூஸ்டேன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ நேத்தோட மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து மண்டே. ஸோ மண்டே வந்து எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ரைட். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நம்ம என்ன பண்றோம், பிடிஹெச் அப்படின்றது வந்து நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஏதோ மார்க் பண்றோம். இப்போ நான் அதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அது நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் கிராஸ் பண்ணணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ நேத்து வந்து இந்த ஸ்டாக் ஒரு 1% தான் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 5% போகுது. அப்ப எப்படி என்ன பண்ணி ஆகணும், இந்த ஒரு இடத்த கிராஸ் பண்ணி தானே அந்த 4% ஏறி ஆகணும். ஏன்னா இது ஒரு 1%, இது ஒரு 4% சொல்லுவாரு. ஸோ ஓரளவு 5% அந்த ஸ்டாக் போகணும்னா அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும்ல, அட்லீஸ்ட் இந்த ஸ்டாக் பெருசா போக வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆன் தி அதர் ஹேண்ட் இப்படியும் சொல்லலாம், பெருசா போற எல்லா ஸ்டாக்கும் கண்டிப்பா இந்த ஒரு அறிகுறி கொடுத்துட்டு தான் போய் ஆகணும், இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மூலமா தான் போய் ஆகணும். ஸோ இந்த ஒரு ஃபில்டர்ல நம்மளுக்கு தெரியும் வந்து. ஸோ லாஜிக் புரியுது இல்லையா? ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுது, அப்ப நான் என்ன சொல்லுவேன், கண்டிப்பா அது நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கும்னு சொல்லுவாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்லா படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு 80 மார்க் வாங்குறான். இதுதான் அவனோட ஆவரேஜா இருக்குன்னு, ஹையஸ்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு லட்சம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் அவன் திடீர்னு என்ன பண்றான், இந்த ஒரு ஆனுவல் எக்ஸாம்ல வந்து 95 மார்க்ஸ் வாங்குறான். இதுதான் ஹையஸ்ட். ஸோ அப்ப அந்த ஹையஸ்ட்ன்றது வந்து ஆவரேஜை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும். சிமிலர்லி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு ஸ்டாக் கிராஸ் பண்ணுதுன்னு போது அப்ப இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற ஒரு லாஜிக் வந்து நம்மளுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணுதா பண்ணலையன்றத ஸ்ட்ராட்டஜி மூலமா நம்ம என்ட்ரி எடுக்கிறோமா எக்ஸிட் பண்றோமான்றத பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ அப்ப நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் கிராஸ் பண்ற ஸ்டாக்ஸ் ஒன்னு பெருசா போகலாம், இல்ல பெருசா போகாமே போகலாம், ஆனா வாய்ப்புகள் ஜாஸ்தின்றது தான் இதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் மார்க், ஏன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இந்தந்த ஸ்டாக்லாம் மேல போகுது, அதாவது தன்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் பிடிஎல்ன்றது வந்து லோயஸ்ட் பாயிண்ட் எல்லாம் பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு அப்படின்றதுல நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு ஸ்டாக்ல உட்காந்து அனாலிசிஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. அதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்கேனர் வச்சிருக்கேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கேனர், ஸ்கிரீனர், ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கேனர் அதாவது இட் இஸ் நத்திங் பட் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கேனர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அந்த ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆயிடும். வெரி ஈஸி. நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க உள்ள போய் பார்த்துக்கலாம். பட் முதல்ல அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும்னா ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் ட்ரேடர் போர்ட்டல். ஆல்ரெடி நீங்க நம்மளோட வீடியோஸ் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட போர்ட்டல் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ட்ரேடிங்க்கு தேவைப்படுற நிறைய டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல நம்மளோட போர்ட்டல் வந்து ஆக்சுவலி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் எப்படி நம்ம போர்ட்டல் அக்சஸ் பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக க்ரோம் வந்ததுக்கப்புறம் தமிழ் ட்ரேடர் sudarshan.com அப்படின்ட்டு இந்த வெப்சைட்ல வந்த உடனே லாகின், இது வந்து அக்சஸ் இருக்கிறவங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன்னா லாகின் அப்படின்னு பண்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இது லாகின் பண்ணிடுறோம். லாகின் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதர் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் ப்ரெஸ் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேனர்ஸ் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான இந்த 2 ஸ்கேனர் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். விச் இஸ் கால்ட் அஸ் பிடிஹெச் பிரேக்அவுட், பிடிஎல் பிரேக்அவுட். நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் கிராஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் இதுல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சிமிலர்லி லோயஸ்ட் பாயிண்ட் ஸ்டாக்ஸ்லாம் இதுல தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இதை ப்ரெஸ் பண்றேன். நான் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா பேஜ் வந்து லோட் ஆகுது ஒரு தனி வெப்சைட்டுக்கு. இப்போ ஒன்ஸ் அந்த பேஜ் லோட் ஆன உடனே நான் கீழே ஸ்க்ரால் பண்றேன். பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எதெல்லாம் வந்து தன்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் கிராஸ் பண்ணிருக்கோ அது இங்க லிஸ்ட் ஆகி வந்துடும். இது நான் வந்து லைவ் மார்க்கெட் ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் டேல இருக்கு. அதாவது நல்ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தன்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் கிராஸ் பண்ற பிடிஹெச் ஃபில்டர்ல ஸ்டாக்ஸ் கம்மியா தான் கிடைக்கும். அதனால தான் நம்மளுக்கு வெறும் அந்த ஸ்டாக் இருக்கு. இதுவே நார்மல் அப் ட்ரெண்ட் டேல வந்து பார்க்கும்போது 15, 20, 25 ஸ்டாக்ஸ்லாம் கூட கிடைக்கும்.
இப்போ நம்ம இன்னைக்கு பிடிஎல் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா பிடிஎல் பிரேக் அவுட் எடுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கான்ட்ரடிக்ஷனா நிறைய ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மொத்தம் எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்க. 63 ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆயிருக்கு. 63 ஸ்டாக்ஸ். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால ஹெவியான ஃபால் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ ரேஞ்சிங் ஃப்ரம் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8%, ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் 6%. இன்ட்ராடேலேயே இந்த மாதிரி ஒரு ஃபால்லாம் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு பிடிஎல் அண்ட் அந்த ஸ்கேனர் வந்து எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு எப்படி ஓப்பன் பண்ணணுன்ற வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு வந்து அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி கால் இட் அஸ் ரீடெஸ்டிங். ரீடெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட். அதாவது வி டெக்னிக்கலி கால் இட் அஸ் பிடிஹெச். இப்போ ஒரு கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்து இது பிரேக் பண்ணுது. ஒரு கிரீன் கலர் கேண்டில் இப்படி பிரேக் பண்ணுது. இப்படி பண்ண உடனே தான் நம்மளுக்கு ஆக்சுவலி நம்மளோட ஸ்கேனர்ல நம்மளுக்கு இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகி வரும், அதாவது நேம் வரும். நம்ம ஓப்பன் பண்றதுக்குள்ள மேபி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ள இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கலாம். நான் பேசிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடந்திருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ரேண்டமா இங்கன்னு போயிட்டு நம்ம என்ட்ரி எடுக்க கூடாது, முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். இப்போ ரீடெஸ்டிங் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, இப்போ இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் அந்த பிரேக்கிங் பிடிஹெச் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து இப்போ சப்போர்ட்டா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு தடுப்பா இருந்தது, இப்போ அது பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இப்போ அது ஒரு சப்போர்ட்டா மாறிடுச்சு. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, சப்போஸ் ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி இப்படி வந்து இந்த இடத்த வந்து ஒன்னு பக்கத்துல வரணும், இல்ல டச் பண்ணணும். எனிவேஸ் பக்கத்துல வந்தா கூட பரவாயில்ல. இப்படி வந்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் கொடுக்குது இல்லையா, இந்த மாதிரி, இதுதான் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரி. இதுதான் வி கால் இட் அஸ் என்ட்ரி. ரொம்ப சிம்பிளான ஒரு என்ட்ரி. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பிடிஎச்ல இருக்குன்றத ஸ்கேனர் மூலமா பார்த்துட்டேன். இந்த மாதிரி இடம் இருக்கப்பவே நான் வந்து இந்த சார்ட் ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி எங்கேயோ இருக்கும் கேண்டில்ஸ். நான் ரேண்டமா அதை சேஸ் பண்ண போறது கிடையாது. நான் வெயிட் பண்றேன். எதுக்கு வெயிட் பண்றேன்னா, பிரைஸ் திருப்பி இந்த கிரீன் கலர் லைனை வந்து டச் பண்றதுக்காக நான் வெயிட் பண்றேன். விச் இஸ் ஆக்சுவலி பிடிஎச் லைனை டச் பண்றதுக்காக வெயிட் பண்றேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், அப்படியே ஸ்டாக் இப்படியே ஏறி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இறங்கவே இல்லை, அப்படியே ஏறி போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா, அந்த ஸ்டாக்ல என்ட்ரி இல்லைன்னு இருக்கும். நீங்க அடுத்த ஸ்டாக் ஸ்கேனர்ல வருது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சேஸ் பண்ணக்கூடாது. நெவர் சேஸ் ஸ்டாக்ஸ். இதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க. அப்புறம் இங்க இருந்து இந்த மாதிரி இறங்கும் போது பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத லாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, என்ட்ரி கிடைக்கும் போது தான் எடுக்கணும். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேண்டில் முடியும் போது என்ட்ரி, கரெக்டா? இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், டார்கெட் எங்க வைக்கணும்னு சொல்றேன். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த லைனை விட கொஞ்சம் கீழே, அதாவது என்ட்ரியில இருந்து இந்த லைனை விட கொஞ்சம் கீழே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் ஸ்டாப் லாஸ் ரீஜன். ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் ரீஜன் வந்து இட் ஷுட் நாட் எக்ஸீட் 0.35% ஆஃப் தி ஸ்டாக் பிரைஸ். ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1000 வச்சுக்கலாம். அப்போ உங்க ஸ்டாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் 35 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 965 தான் இருக்கணும். நான் சொல்றது வந்து பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி போகணும்னு இல்லை, மேக்ஸிமம் அவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தெரியாம 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் யூ கேன் கீப் 0.35%. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து இங்க இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கேண்டிலே நம்மளுக்கு வந்து என்ட்ரி, இந்த லைனை விட கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அது வந்து 0.35% எக்ஸீட் பண்ணிடக்கூடாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸா இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், டார்கெட் பார்க்க போறோம். டார்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ண நான் சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டீச் பண்றேன். இந்த மாதிரி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் நான் வந்து எது எனக்கு பெஸ்ட்னு ஃபீல் ஆச்சோ அந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து இதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு நீங்க வந்து ரியல் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை எடுத்து டெமோ பண்ணணும். இது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, உங்களுக்கு சூட்டபிளா இருக்கா, உங்களுக்கு லாஜிக்கலா இது சரின்னு படுதா அப்படின்றத நீங்க பார்த்துட்டு, எஸ் எனக்கு இது கரெக்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்புறமா தான் நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் ரியல் மணி வச்சு. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க இதை ஸ்ட்ராங்கா குறைஞ்சது 1.5 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றது தான் என்னோட ஸ்ட்ராங்கான ரெக்வெஸ்ட். ஏன்னா 10 நாள் 5 நாள் சில பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது இல்லை ஒர்க் ஆகல அப்படின்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை 5 நாள் 10 நாள் வச்சு நம்மளால ஃபிக்ஸோ டிட்டர்மினோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து 1 மாசத்துக்கு மேலே டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு 45 டேஸ் சொல்றேன். உங்களால 45 டேஸ் ஒரு கான்செப்டை பேக் டெஸ்ட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி டெமோ பண்ணி அந்த ரிசல்ட்ஸை வந்து ப்ராப்பராக நோட் பண்ணி உங்களால அதை வந்து திருப்பி சரி பார்க்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க ரொம்ப கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ எந்த கான்செப்ட் இதுன்னு கிடையாது. நீங்க எந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க, எந்த ட்ரெயினர் எடுத்துக்கோங்க, அண்ட் எந்த கான்செப்ட் வேணா இருக்கட்டும், நீங்க எது கத்துக்கிட்டாலும் இதுதான் வந்து ஒரு மெத்தடாலஜி டு ஃபாலோ. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. அதாவது நீங்க கரெக்டான வழி ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு சொல்லுவாரு. ரேண்டமா போயிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்து, ஐ மீன் ஒரு என்ட்ரி எடுத்து அதில் லாஸ் பண்ணி
தேவையில்லாத லைக் வெக்ஸ் ஆயிருவீங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க இந்த ப்ராசஸ் லேர்ன் பண்ணிருவீங்க. ஸோ அதனால எப்பவுமே வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இதை டெமோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ரியல் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயமே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போது என்ன டார்கெட். சின்ஸ் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்றதுனால, அதாவது ரொம்ப சேட்டிக்கா இருக்குன்றதுனால நான் வந்து இது எம்டி பண்ணி திருப்பி உங்களுக்காக ஒரு வாட்டி வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுதான் பிடிஹெச் லைன். ஸோ ஒரு ஸ்டாக் வருது, தன்னோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணுது, பண்ணி ஒரு 1 or 2 minutesல நம்மளுக்கு அந்த ஸ்கேனர்ல வந்து வந்துடும். அந்த ஸ்கேனர்ல வந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள மேபி இந்த மாதிரி மூவ்மெண்ட் போயிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பக்கத்துலேயே இருக்கலாம், இல்லை போயிருக்கலாம். எனிவேஸ் நம்ம இதை கிராஸ் பண்ணும்போது என்ட்ரி எடுப்போமானா எடுக்க மாட்டோம், நம்ம வெயிட் பண்ண போகிறோம். எதுக்காக வெயிட் பண்ணணும்? திருப்பி இந்த லைனை வந்து டச் பண்ணுறதுக்காக, திருப்பி இந்த லைன் பக்கத்தில் வர்றதுக்காக. அதுக்கேற்ற மாதிரி வருது. வந்த உடனே என்ட்ரி எடுத்துடலாமானா அதுவும் எடுக்கக்கூடாது. திருப்பி வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். அது என்ன கேண்டில் வேணா இருக்கலாம், ஹேமரா இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல கிரீன் கேண்டிலா இருக்கலாம். இங்கே ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இது இல்லாம என்ட்ரி எடுத்துடாதீங்க. ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, சில சமயம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே உள்ள போயிடும். இந்த மாதிரி உள்ள போயிடும், அப்படியே போயிட்டு கீழே போயிடும். இதுல நம்மளுக்கு என்ட்ரியே இல்லை, புரியுது? தேவையில்லாத லாஸ் ஆயிரும் சப்போஸ் இங்க ரேண்டம் என்ட்ரி எடுத்தாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணோம். அண்ட் அந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் இப்படி வரும். இதுதான் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துடுறோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இந்த பர்சன்டேஜ் வந்து 0.35% உள்ள இருக்கணும். மேக்ஸிமம் 0.35% இருக்கலாம். இப்போ டார்கெட், இது டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 1:1.5 அப்படின்னு நான் சொல்றேன். 1:1.5ன்றது என்னன்னா, இப்போ நீங்க வந்து என்ட்ரில இருந்து ஸ்டாப் லாஸ் வந்து லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ உங்க டார்கெட் வந்து 15 பாயிண்ட். அவ்வளவுதான். உங்க டார்கெட் வந்து 15 பாயிண்ட். 1.5 மடங்குன்னு அர்த்தம். நீங்க என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அதை விட 1.5 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டார்கெட். இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணும்போது 10ல ஒரு 6 ட்ரேட் நீங்க வின் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டீசென்டான ரிட்டர்ன்ஸ் வந்து நிற்கும். இதுதான் வந்து ஒரு குவாலிட்டியான ட்ரேடிங்கா நம்ம வந்து பார்க்க முடியும். ஈவன் நீங்க 10ல 5 ட்ரேட் வின் பண்ணீங்கன்னா கூட யூ வில் ஸ்டில் பி ப்ராஃபிட்டபிள். நீங்க வந்து லாஸ்ல இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுவார். ஸோ எப்பவுமே 1:1.5 வின் ரேட்ன்றது இன்ட்ராடேல நம்ம மினிமம் ஃபாலோ பண்ண வேண்டிய வின் ரேட். இதுதான் நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி ரிஸ்க் ரிவார்ட்ல வந்து காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்ட்ல 1:1.5 நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்ன்றது தான் வந்து கான்செப்ட். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே பெரிய லாசஸ்ல இருந்து நம்மள காப்பாத்திக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கோ டார்கெட் 1.5 மடங்கு ஜாஸ்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் தான் வைக்கணும். அது 0.35 தாண்டக்கூடாது. அண்ட் டார்கெட்டுமே அதுக்கேற்ற மாதிரி 1:1.5 கணக்கில் வைக்க போறோம். சரியா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிடிஹெச். இதே ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎல். அதாவது பிடிஎல்ன்றது என்னது? டவுன் சைடு. இப்போ இங்க பாருங்க, இப்போ இதுதான் வந்து பிடிஎல்னு வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் டே லோ. என்ன ஆகுது? கேண்டில்ஸ் வந்து இப்படி வருது. அண்ட் இங்க வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணுது. இப்படி பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஸ்கேனர்ல, பிடிஎல் ஸ்கேனர்ல நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்டாக் வரும். எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த ஸ்கேனர்ல 3 ஸ்டாக் இருக்கு. நீங்க பார்க்கும்போது 10 மணிக்குன்னு வச்சுக்கலாம். திருப்பி 10:03க்கு பார்க்கும்போது 4வது ஒரு ஸ்டாக் புதுசா வந்திருக்கும். அப்படின்னா அந்த ஸ்டாக் தான் இப்போ ரீசெண்டா வந்து பிரேக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதை ஓப்பன் பண்ணி நீங்க அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இப்படி வந்துருச்சு. வந்த உடனே நம்ம பிளைண்ட் என்ட்ரி எடுக்கலாமா? கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ரீடெஸ்டிங்காக வெயிட் பண்ணணும். இப்போ ரீடெஸ்டிங் அப்படின்றது என்னது? திருப்பி கேண்டில்ஸ் என்ன பண்ணும்? இந்த மாதிரி இந்த கோட்டு பக்கத்துல வரும். இந்த கோட்டுக்குள்ள இப்படி போயிருச்சுன்னா அவ்வளவுதான், அது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாதுன்னு அர்த்தம். அந்த கோட்டுக்குள்ள போயிடக்கூடாது. கோட்டை டச் பண்ணிட்டு அந்த கேண்டில் இருக்கலாம். நான் சொல்றது வந்து கோட்டை தாண்டி தனியா அந்த கேண்டில் முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருந்தா கூட போதும். இப்போ என்ன ஆகணும்னா அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் டவுன் ட்ரெண்ட்னு திருப்பி காட்டுது. ஸோ இதுதான் வந்து உங்களோட செல் என்ட்ரி. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இங்க இருந்து கேண்டில்ஸ் ஹேஸ் டு கம் டவுன் அப்படின்ட்டு அர்த்தம். இதுதான் உங்களோட என்ட்ரி. இங்க இருந்து இறங்க இறங்க நம்மளுக்கு வந்து growthன்னு அர்த்தம். சரி, இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க போடணும்? செல்லுனா மேலே தான் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ். ஏன்? ஏன்னா இது என்ட்ரி இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கோட்டுக்கு மேலே இருக்கணும். அண்ட் இது வந்து 0.35% விட அதிகமாக போயிடக்கூடாது. அதே ரூல் தான். அண்ட் டார்கெட் வந்து 1.5 டைம்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க, ஒரு ஸ்டாக் பொறுத்து மாறும் பாயிண்ட்ஸ். அதனால தான் நான் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பர்சன்டேஜில் சொல்லியிருக்கேன். என்ன ஸ்டாக் இருந்தாலும் ஒரே பர்சன்ட் தான். பாயிண்ட்ஸ் மட்டும் அந்தந்த ஸ்டாக் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து 1.5 டைம்ஸ் வச்சுக்கலாம் உங்களோட ஸ்டாப் லாஸ்ல இருந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸ்கேனர்ல இருந்து. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கேனர் பாருங்க. ஸோ எஸ்ஆர்எஃப்னு ஒரு ஸ்டாக் இருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த கான்செப்ட் ஒர்க் ஆயிருக்கு. நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லைக் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நேத்தோட லோயஸ்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். கரெக்டா? நேத்தோட லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது என்னன்னா இதுதான். நேத்தோட லோயஸ்ட் பாயிண்ட்ன்றது இதுதான்.
ஓகே, நான் மார்க் பண்ணிட்டேன். நீங்க வந்து இது இது என்ன டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து 1 மினிட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேல இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி மேல இருந்திருக்கு. 21ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேல போயிருக்கு. அண்ட் இதுதான், அதாவது அது முடிஞ்ச இடம் தான் ஆக்சுவலி லோவஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ என்ன நடக்குது, நம்ம இதை கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்கோட நேத்தோட லோவஸ்ட் பாயிண்ட் இதுதான். அண்ட் கரெக்டாக அது பிரேக் பண்ணி இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனர்லாம் வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, we have to wait for the retesting to happen. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா, பிரைஸ் வந்து இங்க போகணும், இங்க நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கு போகுது, இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வருது. ஸோ இங்கேயுமே ஒரு கன்ஃபர்மேஷன், அடுத்து இங்கேயுமே ஒரு கன்ஃபர்மேஷன். நீங்க இது ரெண்டுத்துல எதை கன்சிடர் பண்ணாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நடந்ததை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து மேல வைக்கிறோம், டார்கெட் வந்து கீழே வைக்கிறோம், 1:1.5 நம்ம வைக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் பிடிஎல் பிரேக் அவுட் வித் ரீடெஸ்டிங். இன்னைக்கு ஏன்னா பிடிஎல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருக்கு. ஸோ நான் பிடிஎஸ் வந்து இன்னைக்கு காட்ட முடியாது, அதனால தான் பிடிஎல் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிடிஎச். ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட், பிரைஸ் கிராசிங், ரீடெஸ்டிங், கிரீன் கேண்டில் கம்ஸ், அண்ட் அங்கிருந்து நம்ம டார்கெட் வந்து 1.5 டைம்ஸ் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஸ்ட்ராங்கான ரெக்வெஸ்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சென்னை டி நகர்ல. அது மட்டும் கிடையாது, சப்போஸ் நீங்க ரொம்ப வெளியூர்ல இருந்து பாக்குறீங்கன்னா, ஏன்னா நான் வந்து பார்த்திருக்கேன் நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெங்களூர்ல நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுல இருந்து ஆக்சுவலி விசிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராமையும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சப்போஸ் நீங்க வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, இன்னும் உங்களுக்கான queries வந்து அன்ரிசால்வ்டா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து நான் பண்றது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எடுத்துக்க முடியும். கீழே அட்மின் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து அட்மின் நம்பர் கிட்ட கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி நீங்க விசாரிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அதை பத்தின அவேர்னஸும் தெரிய வரும். ஓகே, எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ ஹைப் பண்ணிருங்க, லைக் போட்டுருங்க, ஹைப் பண்ணிருங்க. அப்போ நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் அடுத்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக்கோட நான் வந்து உங்களை சந்திக்க போறேன். நன்றி.